அமெரிக்கா உலகளாவிய எச்சரிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளதுடன் ஈரான் இஸ்ரேலிற்கு இடையிலான மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை உருவாகியுள்ளதால் தனது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் பயணங்களுக்கு இடையூறு விளைவித்துள்ளது மற்றும் அவ்வப்போது வான்வெளியை மூடியுள்ளது. அமெரிக்க குடிமக்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள நலன்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. பயணத்தை திட்டமிடும் போது எங்கள் பயண ஆலோசனை, நாட்டு தகவல் மற்றும் ஏதேனும் சமீபத்திய பாதுகாப்பு எச்சரிக்கைகளை கவனமாக படிக்கவும் என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானின் அணு உலைகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை வடகொரியா கண்டித்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு நலன்கள் மிக மோசமாக மீறப்பட்டது என தெரிவித்துள்ள வடகொரியா ஈரானின் ஆழ்புல உரிமைகள் மீறப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேற்குலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஊக்குவிக்கப்பட்ட இஸ்ரேலின் இடைவிடாத போர் நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய விரிவாக்கத்தினால் உருவான மத்திய கிழக்கின் பதற்றங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே குற்றவாளிகள் என வடகொரியாவின் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பு நலன்களை முறையாக நசுக்கிய அமெரிக்காவின் தாக்குதலை வடகொரியா கடுமையாக கண்டிக்கிறது என அந்த நாட்டின் வெளிவிவகார பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நியாயமான சர்வதேச சமூகம் குரல் எழுப்ப வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.